எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் காசு டைரக்ட் இன்டைரக்ட் 2 இருக்குது. அதில் டைரக்டில் வந்து மெட்டீரியலு, லேபரு, எக்ஸ்பென்சன்ஸு இது ஃபுல்லாக கூட்டினா வந்து முதன்மை செலவு. இன்டைரக்ட் வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து இதெல்லாம் கூட்டினா வந்து இது வந்து ஓவர் ஹெட். ஓவர் ஹெட்னு 3 தான். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டு. இதில் பிரியணும் தனித்தனியாக. மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ், மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ், மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ். இப்போ இது வந்து இங்கே இருக்குது பாருங்கள். மெட்டீரியல் வந்து தொடக்கத்துலேருந்து கொள்முதலை கூட்டி இறுதி கழிச்சா வந்து டைரக்ட் மெட்டீரியல் கழிச்சிடும். நுகரப்பட்ட பொருட்கள் கழிச்சிடும். அப்புறம் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சன்ஸு, டைரக்ட் லேபர்ன்றது தான் வேஜஸ் கொடுத்துக்கிறோம். ப்ரைம் காஸ்ட் வந்து முதன்மை செலவு. அதாவது இங்கே பார்த்தோம்ல இதோட கூட்டுத்தொகை தான் இது ப்ரைம் காஸ்ட், முதன்மை செலவுகள். இப்போ வந்து இன்டைரக்டில் ஓவர் ஹெட்னு பார்த்தோம். ஓவர் ஹெட்டில் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். ஃபேக்ட்ரி வந்து இந்த இடத்துல போடணும். அது எக்ஸ்பென்சன்ஸு, மெட்டீரியலு, லேபரு, எக்ஸ்பென்சன்ஸ் அதெல்லாம் இங்கே போடணும். ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது. அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது இங்கே போடணும். இங்கே பார்த்தோம் இல்லையா, அது வந்து இங்கே போடணும். இங்கே லாஸ்ட்டாக பார்த்தது வந்து இந்த இடத்துல போடணும். அப்புறம் வந்து இது கிடைக்கிறது வந்து ஒர்க் காஸ்ட்டு, ஒர்க் பண்ணி கிடைக்கிறதுனால ஒர்க் காஸ்ட்டு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி செலவு. உற்பத்தி செய்யும்போது அந்த பொருளோட மதிப்பு, விற்பனை செய்யும்போது காஸ்ட் ஆஃப் சேல், விற்பனை செய்யும்போது அந்த பொருளோட மதிப்பு. இது வந்து சேல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சேல்ஸ் எடுத்துன்னு போட்டு இது ரெண்டுத்துக்கான பேலன்சிங் ஃபிகர் தான் ப்ராஃபிட். பேலன்சிங் ஃபிகர் அமௌண்ட், இருப்பு காட்டும் தொகை. ஓகே, தேங்க்யூ.